Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல HDP Financial Services IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2007ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ரிட்டைல் ஃபோக்கஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பிசினஸ் ப்ராசஸிங் அவுட்சோர்சிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் சர்வீசஸ், கலெக்ஷன் அண்ட் சேல்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைவர்சிஃபைடாக இருக்கு. ஆல் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸை இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டிஜிட்டல் லெண்டிங், லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் லோன், கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லோன், பர்சனல் லோன், சேலரிடு பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன்ஸ், மைக்ரோ லெண்டிங் லோன், ஆட்டோ லோன், டூ வீலர் லோன்ஸ், டிராக்டர் லோன்ஸ், ஆபர் கார்டு, கன்சியூமர் டியூரபிள்ஸ் லோன், டிஜிட்டல் ப்ராடக்ட் லோன், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் லோன், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிஸ்னஸ் வெர்டிகலை 3 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்டர்பிரைஸ் லெண்டிங், அசட் ஃபினான்ஸ் அண்ட் கன்சியூமர் ஃபினான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்டர்பிரைஸ் லெண்டிங் மூலிமா எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸுக்கு செக்யூர்டு அண்ட் அன்செக்யூர்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அசட் ஃபினான்ஸ் மூலிமா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், டிராக்டர்ஸ் இந்த மாதிரி அசட் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கன்சியூமர் ஃபினான்ஸ் மூலிமா பர்சனல் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு நீட்ஸுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 31, 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்கு. 1170 டவுன்ஸில் இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் 31 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரிஸில் இவங்களோட சர்வீசஸ் இருக்கு. நீங்க யாராவது இவங்க கிட்ட லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சர்வீசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது மார்டேஜ் பேக்டு லோன்ஸ்ல இருந்து 23.33% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அதர் அசெட் பேக்டு லோன்ஸ்ல இருந்து 45.86, பர்சனல் லோன்ஸ் 26.99%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவென்யூ, EBITDA, நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு. பட் நல்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பேட் பார்க்கும்போது 2175.92 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில கண்டினியூஸா அதிகமாகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில அதிகமாகிறது ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 700 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 740 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 27.4 rupees அளவுக்கு இபிஎஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 27 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ஃபினான்ஷியல் சர்வீசஸோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். ஃபினான்ஷியல் சர்வீசஸோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 23.2ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கு. இந்த ரீசன்னால நியூட்ரல் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7264 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இவங்களோட நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல 19.5 மில்லியன் அளவுக்கு கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட டோட்டல் கிராஸ் லோன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த 3 வெர்டிகல்ஸ்ல இருந்துமே கன்சிஸ்டன்ட் growth இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெட் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 86,934.7 மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 14.72% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ROE பர்சன்டேஜ் வந்து
15%க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 5.85 மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 23, 24 அண்ட் 25ல இந்த கம்பெனி கன்சிஸ்டண்டா டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. 25ல பார்க்கும்போது 1 rupees ஃபைனல் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் 2 rupees இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இந்த கம்பெனி கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் கிவிங் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கம்பெனி இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் நியூட்ரல் பொசிஷன் தான் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட கிரெடிட் growth வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 28ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த என்பிஎஃப்சிஸோட கிரெடிட் growth வந்து 22% அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல இவங்களோட அட்ரிஷன் ரேட் வந்து 50.38% இருக்கு. இது வந்து ரொம்பவே அதிகமான அட்ரிஷன் ரேட்னு புரிஞ்சுக்கலாம். அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு இயர்ல எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்றாங்க அப்படின்னு மீனிங். ஸோ இந்த டேட்டா படி பார்க்கும்போது ஒரு இயர்ல 100 எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்றாங்கன்னா அதுல இருந்து 50க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் ரிசைன் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் பேஸ் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜூன் 25 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 27 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 20 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 12,500 crores அண்ட் இதுல 2,500 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூன் 30 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஜூலை 2. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து HDFC பேங்க். கரண்டா 94.32% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 74.19% சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா HDB ஃபினான்ஷியல் ஐபிஓக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 37 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 5% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.